அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் இந்த பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் என அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சாதகமான வாய்ப்பை உருவாக்குகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தில் பெரும்பாலும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் மிக வலுவாக அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க. பொதுவாகவே யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்தும் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக விலக்கி உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் இந்த தருணத்தில் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதீத பலத்துடன் முழுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தடையில்லாமல் ஏற்படுத்தி கொடுப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தடையில்லாமல் வெற்றி வாய்ப்பு நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து இந்த வேளையில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக விலக்கி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் அற்புதமான நேரமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறது. மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல போட்டிகளையும் பொறாமைகளையும் தேவையற்ற பகை உணர்ச்சியையும் நீக்கி உறவு வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிக்கல், சிரமங்கள் அனைத்துமே விலகி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் வெற்றி பிறக்கும் இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறார். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் வலுவாக முற்பகுதியில் 6ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 7இல் அமர்ந்து ஜென்மராசியை வலுவாக பார்க்க போகிறார். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் கொடுப்பதில் ராகுவை போல் சிறந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்குள் சுபத்துவ பாதையில் செவ்வாய் நுழைவதற்கு முன்பே சுக்கிரன் மிக வலுவாக அந்த இடத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தியாகும். கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தவாறே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக புதன் மாற்றுவதால் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சமோஜித புத்தியை பயன்படுத்தி சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணம்
நிச்சயம் அமைய போகிறது. சிம்ம ராசிக்காரர்கள் தவறான பாதையில் பயணிக்காத வகையில் இந்த தருணத்தை மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறார் வித்யாகரகரான புதன். ராசிக்கு அதிநட்பு கிரகமான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது குரு பகவானின் சுப பார்வையும் நிறைவாக கிடைக்க போவதால் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்ற பாதையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சப்தமஸ்தானத்தை புதன், ராகு, சூரியன், சுக்கிரன் என 4 கிரகநிலைகள் வலுப்படுத்த போகின்றன. நன்மை எதிர்பார்த்தபடியே உறுதியாக கைகூடும். ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி சிறப்பான வகையில் சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது உங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்த சூழலில் இனி எதிர்காலத்தை பற்றிய அச்சமில்லாமல் குழப்பமான மனநிலையுடன் செயல்படாமல் சரியான வகையில் சிந்தித்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் உண்டு. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் இந்த வேளையில் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பை ஏற்படுத்துகிறார். எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. அதைவிட முழு சுபகிரகமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். லாபத்தில் வலம் வரும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது புதிதாக எந்தவிதமான முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறு முயற்சியிலே சிம்மராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். குரு பகவான் 3, 5, 7 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. குரு பகவானின் பார்வையால் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் மிகவும் சாதகமற்ற சூழலில் சிம்மராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறார். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் அஷ்டம சனியின் பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை விட வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதலை நிச்சயமாக அஷ்டம சனி ஏற்படுத்தி கொடுப்பார். நிதானத்துடனும் கவனத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டால் என்பதை மறந்துவிட வேண்டாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இனிமேல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து விரைவாகவும் துரிதமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்.